ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. என் செல்ல பிள்ளையே, உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது. ஆம், வரும் 9ஆம் தேதிக்குள் எல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும். கேள், ஆனந்த கண்ணீர் விடுவாய். அவசர கோலம் அவசர காலம் என வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எதையுமே யோசிக்கவே நேரம் கிடைப்பதில்லை. அப்படித்தானே? என்ன செய்யலாம் என்று நினைப்பதற்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து நம்மை வீழ்த்தி விடுகிறது. இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா என்ற பயம் நம்மை சூழும்போது திகைக்க ஆரம்பித்து விடுகிறாய். முதலில் திகைப்பதையும் பயப்படுவதையும் விட்டுவிடு. நீ முருகப்பெருமானின் செல்ல பிள்ளை என்பதை மனதில் நினைத்துக்கொள். முருகப்பெருமானின் பிள்ளைகள் எல்லாம் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். நீ எதிலும் ஜெயிக்கப் போவது உறுதி. அதில் உறுதி செய்து கொள்ள வேண்டுமானால் உன் பிரச்சனை, பாரம் எதுவாக இருந்தாலும் அவற்றை யோசிக்காமல் என் மீது வைத்துவிட்டு மனம் லேசாக இரு. நான் உன்னை எப்படி ஜெயிக்க வைப்பேன் என்று மட்டும் பார். நாம் நன்றாக வாழும்போது கெட்ட காலம் என்று ஒன்று நிச்சயமாக வரக்கூடும். நிச்சயமாக வரத்தான் செய்யும். ஆகையால் எச்சரிக்கையாக இருந்து கொள்வோம் என யாரும் நினைப்பதில்லை. மகிழ்ச்சியாக இருக்கும்போது இது ஒரு நாள் முடிந்துவிட்டால் என்ன செய்வோம் என யாரும் அதையும் யோசிப்பதில்லை. துன்பம் நேர்ந்தால் மட்டுமே கடவுள் நம்மை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறார்கள். உடனே கடவுள் மீது பழி போடுகிறார்கள், பதறுகிறார்கள். பயப்படாதே, அனைத்தையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள். தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கை வாழ அத்தியாவசியமான ஒன்றுதான். அதை உன் தீய கர்மாக்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் இந்த முருகப்பெருமான். இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான். உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். என் செல்ல பிள்ளையின் முகத்தில் ஆனந்தமாக இருப்பதை பார்க்க இந்த முருகப்பெருமான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். உன் மனதில் ஏன் இத்தனை கவலைகள், எதிர்மறைகளும் அப்படி மாதிரியான எண்ணங்களும் நிறைந்துள்ளது? அப்படித்தானே? நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுவே முதல் காரணம். நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் நீ அதை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உண்டாகும் குழப்பத்திற்கு நீ அடங்கிவிடக்கூடாது. அப்போதுதான் மனக்குழப்பத்திலிருந்தும் எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்தும் நீ வெளியே வர முடியும். பிறகு உன் லட்சியத்தை அடைந்து விடுவாய் இலகுவாக. வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக இருக்கிறது. முடியாதது என்று எதுவுமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில். எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கும். ஆகவே எதற்கும் பயப்படாதே, எதை கண்டும் ஓடாதே. கோபத்தை குறைத்துக்கொள், அது உன் காரியத்தை கெடுத்துவிடும். கோபத்தை குறைத்து கொள்ளவில்லை என்றால் அது உன் காரியங்களை எல்லாம் கெடுத்துவிடும். கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்றைய நல்ல நாளில் உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. எதையும் யோசித்தபடியே இருக்க வேண்டாம். வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள், பழகிக்கொள். தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி ஜெயித்து வாழலாம் என யோசனை செய். என் செல்லமே, என் செல்ல பிள்ளையே, அதை யோசனை செய். வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை எப்படி கடந்து மீண்டு வருவது என்பதை மட்டும் யோசனை செய். சந்திக்கும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும். மனம் தளரக்கூடாது. மனதை அலைவாய விடாமல் பார்த்துக்கொள். உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை என் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் நிழலாக. நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருக்கிறேன். உனக்கு என்னுடைய ஆசீர்வாதத்துடன் பூரண அருளோடு நல்ல செய்தி கேட்கப் போகிறாய். ஆம் செல்லமே,
உனக்கு விடிவு காலம் அருமையே, அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் இது, பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் செல்லப்பிள்ளை, நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய். என்னை முழுமையாக நம்பு. உனக்கான அதிர்ஷ்ட தேவதையை உனக்கு அனுப்பியுள்ளேன். அதேபோல்தான் நீ எப்பொழுதும் எனக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாய். நீ இன்னைக்கு தினமும் காலையில் எழுந்தவுடன் நீ எனக்கு நன்றி சொல். உயிருடன் இருப்பது எவ்வளவு அருமையான பாக்கியம் என்று சிந்தனை செய். சிந்தித்தவற்றை சிறப்பாக செயல்படுத்து. என்றென்றும் உனக்கு சிறப்பான நாளாக அன்றைய நாள் நிச்சயமாக அமையும். அதைத்தான் உனக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உனக்கான நேரம் துவங்கிவிட்டது என்று. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது. என்னை நம்பியவர் யாரையும் நான் கைவிட்டதில்லை. யாம் இருக்க பயம் ஏன், வேலுண்டு வினையில்லை முருகா என்று தானே எல்லோரும் என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். என்னை நம்பிய யாரும் கெட்டதும் இல்லை. பொறுமைகள், நிலைமை மாறப்போகின்றது. என்னை மனதார நினை. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் ஓடோடி வருவேன். உன் அருகே நான் இருந்து உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்குவேன். என் குழந்தைகளுக்கு எந்த தீமையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் மௌனமாக இருந்தாலும் உனக்காக செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் இருப்பேன். ஒருவர் உன்னை உண்மையாகத்தான் விரும்புகிறேன் என்றால் நீயும் விரும்பிவிடாதே. இந்த உலகில் நிஜங்களை விட போலிகள் தான் அதிகமாக இருக்கிறாய். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள் பிரிந்து செல்வதற்கு. ஆகவே மனிதனின் மன எண்ணங்கள், என்னால் எதையும் செய்ய முடியும், உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை உயிரோடு வைத்திருங்கள். காலங்கள் மாறும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையானதாகத்தான் இருக்கும். இது உன் முருகப்பெருமானின் அறிவுரையை கேட்டு நடந்து கொள். உனக்கான வாய்ப்பை தட்டிவிடாதே, பிறகு கிடைக்கவே கிடைக்காது. இழந்து விடாதே என் செல்லமே. உன் பிரார்த்தனை எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். அதுவும் வரும் 9ஆம் தேதிக்குள் எல்லாம் நடந்துவிடும் என் செல்லமே. இதை கேட்டு இந்த பதிவினை நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நான் கேட்டது என்னுடைய சொல்படி நடந்தால் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, இதோ உனது கஷ்டங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையப் போகிறது. கலங்காதே, எல்லாம் திடீர் திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் தீராத கஷ்டங்கள் எல்லாம் குறையும். இதோ இந்த முருகப்பெருமானை நம்பியவரை யாரும் நான் கைவிட்டதில்லை. இது முருகப்பெருமானின் ஆசீர்வாதம், சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் செய்யும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.